ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. காலையில் மார்னிங் நம்ம ஊர்லேருந்து கிளம்புனோம். ஆனால் இப்போ தாங்க ரீச் ஆகிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயும் போல் டியூட்டி கிளம்பிட்டோங்க. முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ரோஸு இன்றைக்கி வந்து நிறையா பூ இருக்குங்க. மல்லிகைப்பூ, ரோஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ ஏகப்பட்டது வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்ம காலையில் மார்னிங் நாமக்கல்லேருந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம வந்து சேல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த கஸ்டமரை எங்கேருந்து பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேல் ரோட்லேருந்து தாங்க கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வர எந்த ஏரியா கஸ்டமர் வீடெலாம் காட்டுறது இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுனால காட்டுறது இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங்லேயே அப்படியே வீடியோ எடுத்துடுறதுங்க. முருகருக்கு எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பூவெல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கஸ்டமர் இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 9:00 புக் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் 9:00 வந்து ரீச் ஆகிட்டோம். பட் வந்து கஸ்டமர் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இன்னும் 10 to 15 மினிட்ஸில் வந்து போகலாம், கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கஸ்டமர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆன் டைமில் வந்து கஸ்டமருக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த டியூட்டி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பல்லடம் தாங்க போகிறோம். பல்லடம் போகிறதுக்கு முன்னாடி காங்கேயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து நாமக்கல்லேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 9:27 ஆகுதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம போகிற வழியில் வந்து விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கஸ்டமரும் வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜும் வச்சுட்டாங்க. நான் கிளம்பலாங்க. இப்போ நாமக்கல்லேருந்து நம்ம பல்லடம் நோக்கி நம்ம வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல் ரோடே வந்துட்டோங்க. சேல் ரோட்டில் திரும்பிட்டோம். நம்ம இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா எது வழியாக போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேட்டு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் வந்துட்டோங்க. நம்ம வந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி, வேலூர் உள்ளே போகலைங்க, ஹைவேலேயே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூர் வந்துட்டோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கரூர்லேருந்து அப்படியே காங்கேயம் போயிட்டு பல்லடம். ஏன்னா முத்தூர் வழியில் போக வேண்டாம், அதில் ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதனால் நீங்கள் ஹைவே டு ஹைவே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரூர் வந்துட்டோங்க. இப்போ நம்ம கரூர் ரவுண்டானால ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரை பைபாஸுங்க. நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா ஈரோடு, கோயம்புத்தூர் திருப்பூர் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மிஸ் வழியாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே போயிடுவோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 127 கிலோமீட்டர் இருக்குது. காங்கேயத்துக்கு இங்கேருந்து எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா காங்கேயம் ஹைவேல தாங்க நீட்டாக ரோடு போட்டாங்க. இந்த ரோடுமே நல்லா இருக்குங்க, நீட்டாக போட்டாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லைங்க. ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா ஆன் டைமில் வந்து அழுத்தி பிடிச்சி கொண்டு வந்து கஸ்டமரையுமே ட்ராப் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காங்கேயம் சிக்னல் வந்துட்டோங்க. இப்போ வந்து காங்கேயத்தில் கஸ்டமர் இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அட்ரஸ் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு. நான் கஸ்டமரை கொண்டு போய் அவங்க அட்ரஸில் விட்டு அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு பல்லடம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வந்து ப்ரோக்ராம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து நீட்டாக வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க. இங்கே வெயிட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னே சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே வெயிட் பண்ணிகிட்ருப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து கூப்பிட்டுட்டாங்க. நம்ம கீழே தான் வண்டி நிப்பாட்டிருக்கோன்னு நம்ம சொல்லியாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டு வந்து அடுத்தது வந்து கோயம்புத்தூர் போகிறதா பிளான் ஆயிடுச்சுங்க. கோயம்புத்தூர் போய்ட்டு விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் எத்தனை மணிக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லடத்துலலாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் ஆயிருக்குன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. இப்போ 5:30 தாங்க கோயம்புத்தூர் வந்து ரீச்சே ஆயிருக்கோங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டவுன் ஹாலுக்கு அப்படியே பேக் சைடு செட்டி வீதியில் அசோக் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க நம்ம வந்து இன்டீரியரில் உள்ளே இருக்கோம். பின்னாடி அந்த போர்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த போர்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி அட்ரஸ் காட்டுறேன் பாருங்கள். அசோக் நகர் செட்டி வீதிங்க, கோயம்புத்தூர் கோவை 1 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குங்க போர்டில். நம்ம அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்குலாம் நம்ம எவ்வளோ வாட்டி செட்டி வீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி உள்ள இந்த பக்கம் இருக்க சந்து வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தெரியுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணுன்னா டவுன் ஹால். அப்படி இப்போ டவுன் ஹாலில் போய்ட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விலாக் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜவீதியில் தாங்க இருக்கேன். வைசாலி ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்து ராஜவீதிக்குள்ளார உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து டவுன் ஹாலில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு இந்த பக்கம்
மரப்பாலம் பார்த்த மாதிரி நான் வந்து வெளியில் வந்துட்டுருக்கேங்க. ஏன்னா பார்க்கிங் வேணுங்க காருக்கு. ஏன்னா அங்கே வந்து பார்க் பண்ண முடியாது. அங்கே வந்து ட்ராப் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து இப்போ பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்ல. அதுக்கு மீறி நம்ம ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டியிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து போட்டு போயிருவாங்க. எப்படிந்தாங்க அதுதாங்க தெரிய மாட்டேங்குது. ஸோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே நம்ம அப்படியே பொறுமையா வந்துட்டுருக்கேங்க. எங்கேயும் பார்க்கிங் கிடைக்குமான்னு இந்த பாலத்துக்கு பிரிட்ஜுக்கு அடியில வந்து குட் ஷெட் ரோட்டுக்கு வந்து ரைட்டு திரும்புங்க. அந்த இடத்துல பார்க்கிங்கில போடலான்னு வந்துட்டுருக்கேங்க. மேபி அதுக்குள்ளாரையே பார்க்கிங் கிடைச்சாலுமே சந்தோஷம் தாங்க. இந்த இடத்துல அப்படியே கிடச்சிருங்க. ஆனா இந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே தெரியிறதுனால நம்ம வந்து சேஃபா வண்டிய வந்து கரெக்ட்டா நம்ம வந்து நிப்பாட்டுறோம். இப்ப நம்ம கரெக்ட்டா எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைசாலி ஸ்ட்ரீட்டுக்கு இந்த பக்கம் இருக்குங்க. முன்ன வந்து செட்டி வீதிக்கு அந்த பக்கம் எப்படி சொல்றது? வெஸ்ட் சைடு இருந்தோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஈஸ்ட் சைட்ல இருக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ல திரும்புனா திருச்சி ரோடு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நம்மளும் பார்க் பண்ணியாச்சுங்க. கரெக்ட்டா அந்த இதுக்கிட்டயே வந்து கரெக்ட்டா இடம் இருந்துச்சு. நம்மளும் சேஃபா வந்து பார்க் பண்ணியாச்சு. பப்ளிக் எந்த டிராஃபிக்கும் இல்லாம நம்மளும் நீட்டா வந்து சேஃபா வந்து அ இது பண்ணிட்டோம். ஏன்னா, இப்போலாம் ஆன்லைன் கேஸ் போட்டனால நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா, சேஃபா வந்து கார வந்து பார்க் பண்ணிருங்க. அதாங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து நம்மள வந்து கால் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கஸ்டமர வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பக்கம் பார்க்கிங்கில போட்டிருந்தோங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்துட்டு போயிட்டுருக்கோங்க. கஸ்டமர் வந்து கரெக்ட்டா வந்து சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போத்தீஸ்ட்ட போயிட்டு தாங்க ரவுண்டானால அங்க தான் போயிட்டு நம்ம வந்து யூ டர்ன் பண்ணிட்டு சரவணா கிட்ட வர முடியுங்க. ஏன்னா இந்த பக்கம் ஒன் வே. இப்போதாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடை வீதிக்குள்ளார வந்து இப்போதாங்க உள்ள வந்து போயிட்டுருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சான்னு கேட்டு, இப்போ கஸ்டமர் வந்து அடுத்தது வந்து சாப்பிட போலாம். எந்த ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிபி ரோடு அன்னப்பூர்ணாவுக்கு போயிடலாங்க. ஆர்எஸ்புரம் அன்னப்பூர்ணாவுக்கு போயிடலாம் அப்படின்னு மாரி சொல்லியிருந்தோம். சரி நீங்க சரவணா ஸ்டோர்ட்ட வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. அங்க போயிரலாம். அங்க பிக்கப் பண்ணிட்டு அங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கஸ்டமர் என்ன நெனச்சுட்டாங்க, இங்கேயே எங்கேயோ சாப்பிட்டுறலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வர சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்க வேண்டாங்க. ஆர்எஸ்புரம் போயிரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, முன்னாடி பாருங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கேரளா பஸ்ஸுங்க இது. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து காசர்கோடு போற பஸ்ஸுங்க. நான் வந்து கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட வ்ளாக்ல வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, குனியமுத்தூர் போற வழியில வந்து அந்த சிக்னல் வந்து ஆத்துப்பாலம் சிக்னல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நின்னுட்டு இருக்கப்ப இந்த பஸ் நின்னுட்டு இருந்துச்சுங்க. சேம் இதே டைமுங்க. நம்ம அந்த அந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேக் பண்றேன் பாருங்க. நம்ம நாமக்கல்லேருந்து உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வந்துட்டுங்க. திருப்பி வந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, தாராபுரம், கரூர்லேருந்து நாமக்கல் அந்த விளாக் நம்ம அந்த பக்கம் வந்துட்டு போன ஒரு ட்ரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து நம்ப கரெக்ட்டா வந்து எடுத்திருந்தோங்க. எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா, இந்த டைம்ல இந்த காசர்கோடு போற வண்டி அன்னைக்கு வந்து இந்த காசர்கோடு போற வண்டி கரெக்ட்டா நான் வந்து இது கேரளா பஸ்ஸுங்க காசர்கோடு போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அத வச்சு நான் சொல்றேங்க. அதே அதே பஸ்ஸா என்னன்னு தெரியல. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதே டியூட்டி டைமுங்க. இங்க பாருங்க ஜூம் பண்றேன் பாருங்க. இங்க பார்த்தீங்களா காசர்கோடு கண்ணனூர், காசர்கோடு பாலக்காடு, கண்ணனூர், காசர்கோடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோல வந்து தெரியுது அப்படிங்கிறது வந்து எனக்கு அக்யூரேட்டா வந்து தெரிலைங்க. ஆனா அந்த வீடியோலயும் நான் பார்க்குறேங்க. இந்த பஸ் KL 15A2107 என்னங்கிறது நான் வந்து பார்க்குறேங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பரு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா வந்து டவுன் ஹால் வந்துட்டோங்க. டவுன் ஹால் போத்தீஸ் கிட்ட வந்துட்டோங்க. இதில வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பாலக்காடு போயிருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து உக்கடம் வழியா ஆத்துப்பாலம், குனியமுத்தூர், பாலக்காடு போயிருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம ரைட் எடுத்துருவோம். இதில ரைட் எடுத்தோம்னா ஒப்பனக்காரர் வீதி வந்துருங்க. ஒப்பனக்காரர் வீதியில அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா சரவணா ஸ்டோர்ஸ் வந்துருங்க. இல்ல கஸ்டமர் நம்மளுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கஸ்டமர வந்து பிக்கப் பண்ணிட்டு சாப்பிடுற ஹோட்டல் தாங்க அன்னபூர்ணாவுக்கு தாங்க போறோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. போயிட்டு எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு கேட்டு முடிஞ்சா விளாக் போடுறேன்னா போடுறேங்க. டவுன் ஹாலுக்குள்ளார உள்ள வந்துட்டோங்க. டவுன் ஹால்னு சொன்னா நம்ப ஊர் சைடுல இருக்கவங்களுக்கு தெரியுங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பனக்காரர் வீதி அப்படின்னு சொன்னா தாங்க கோயம்புத்தூர்ல வந்து டவுன் ஹால்னு தெரியும். ஒப்பனக்காரர் வீதி இப்போ தாங்க போத்தீஸ் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுருக்குங்க. குமரன் தங்க மாளிகை, லைனா எல்லா கடையும் இருக்குங்க ஃபுல்லா. ஃபுல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் லைட்டு தான். கணபதி சில்க்ஸு, லலிதால் ஜுவல்லரி ஃபுல்லா வந்து வந்தாவே அப்படியே ஒரு மாரி ஃப்ரெண்ட்ஸ்
அதாங்க இந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிக்னல் தாண்டுனோனே வந்து பார்த்திங்கன்னா, சரவணா ஸ்டோர் வந்துருங்க. இப்போ வந்து கணபதி சில்க்ஸு, அதுக்கு நேரா ஆப்போசிட்லேயே வந்து பார்க்கிங்க. கணபதி சில்க்ஸுக்கு வரக்கூடிய காருக்கு வந்து பார்க்கிங்கு. சரவணா ஸ்டோர்ஸுக்கும் வந்து பார்க்கிங் இருக்குங்க. எல்லா கடைக்குமே பார்க்கிங் இருக்குங்க. ஏன்னா இவங்க வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கேயோ அவுட்டரில் இருக்க வந்து பார்க்கிங்கில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம எந்த கடைக்கு போகிறோம், எந்த கடைக்கு வரோம். ஏன்னா போத்தீஸுமே பார்க்கிங் இருக்குங்க. எல்லா கடைக்குமே வந்து பார்க்கிங் இல்லையான்னு கேட்பீங்க. எல்லா கடைக்குமே பார்க்கிங்கு. நாங்கள் எல்லா கடைக்குமே போயிட்டு தான் வருவோம். அதனால் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வெளியில் வண்டி போட்டுடலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாங்க நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும். ஏன்னா போத்தீஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவா தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குங்க. கணபதி சில்க்ஸ் இந்த பக்கம் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கணபதி சில்க்ஸுக்குள்ளார கஸ்டமர் போய்ட்டு ரிட்டன் வெளியில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு அந்த பார்க்கிங்க்கு வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பொதுவாக வந்து ஒரு இடத்துல வந்து போட்டுங்க. நாங்கள் எங்கள் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க. அதாங்க நம்மளுக்கும் பிரச்சனை இல்லாட்டி கூப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமரை வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே சரவணா ஸ்டோர்ஸில் வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு vlog வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போயிட்டுருக்கோங்க. வாங்க ஹோட்டலில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து கார் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் போட்டாச்சு. நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா டிபி ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். தெரியுது பாருங்கள், அதாங்க ஹோட்டல், அன்னபூர்ணா ஹோட்டலு. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாகவே கொண்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கஸ்டமர் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் ஆல்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் கோயம்புத்தூரில் வேலை இருக்குது, முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ட் பண்ணோங்க. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இந்த டின்னரோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட் எங்கே தங்குறோம், நாளைக்கு காலையில் எங்கெங்கே போகிறோம், நாளைக்கு நாமக்கல் வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோங்கிறது பார்ட் 2 வீடியோவில் கம்மிங் சூனில் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.